திரு ஆரோக்கியசாமி சொல்கிற மாதிரியே அவருக்கு அசம்பாவிதம் இருக்குது அப்படின்னா ஒய் பிரிவு பாதுகாப்பை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இசட் பிரிவு பாதுகாப்பை மத்திய அரசுக்கிட்ட கேட்கலாம்ல சார்? நல்ல ஐடியா, கேட்கலாம். எதுக்கு கொடுக்கணும்? நீ அண்ணனுக்கு என்ன தருவ சொல்லுங்க. அண்ணனை தாரோம் கொடுங்க கொடுக்க சார், கொடுங்க. அதான் கேட்குறேன் நான். நீ தூக்கி கொடுப்படா, ஜான் ஆரோக்கியசாமி கொடுப்பாரா? நான் பல முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்சுன்னு. இது பதில் சொல்லுங்கள். இசட்டு தர்றோம், பதில் என்ன தர்ற சொல்லுங்கள். நம்ம 2 பேரும் அமைதியாக இருக்கீங்க, சொல்லுங்கள். அதுக்கு தான் திரு விஜய் அவர்கள் தயாராக இல்லையே. தயாராக இல்லைன்னா நாங்கள் எதுக்கு சட்டு கொடுக்கணும்? உங்கள் பிரச்சனை. ஒய்யையும் பிடிங்கிடுவோம் தேர்தல் நெருக்கத்தில். பாதுகாப்பில் அரசியல் பண்ணுறீங்களா சார்? எல்லாத்துலேயும் அரசியல் பண்ணுறது தான் ஏன் ஒரு அரசியல் கட்சியோட வேலை? எல்லாரும் சொல்கிறாங்க பிணவிட்டு அரசியல்னு. எல்லாத்துலேயும் அரசியல் பண்ணுறவன் தான் அரசியல்வாதி. அதுதான் எதார்த்தம். அது சரியா தப்பான்றதெல்லாம் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. அதுதான் அரசியல். பாதுகாப்பிலும் அரசியல். சரி, நான் கேட்குறேன், எதுக்கு கொடுக்கணும் சொல்லு. நீங்கள் என்னை பாசிச கட்சி என்று விமர்சிக்கக்கூடிய ஒருவர், உங்களுக்கு எதுக்கு பதவி கொடுக்கணும்? இப்போ என்ன இன்னும் ஒரு 10 பவுன்சரை வேணால் வச்சுக்கோங்க, காசு செலவு பண்ணி. திரு விஜய் அவர்கிட்ட இருக்குல்ல, இன்னும் ஒரு 10 பேர் வச்சுக்கோங்க. மத்திய பாதுகாப்பு படையோட பாதுகாப்பு உங்களுக்கு எதற்கு நான் தர வேண்டும்? ஏன்னா மாநில அரசு கிட்ட வாங்கிக்க. மாநில அரசை எப்படா சோழியம் முடிக்கலான்னு காத்துட்ருக்கு. அப்போ நாங்கள் மட்டும் எதுக்கு உங்களுக்கு தரணும் சொல்லுங்கள். நான் இருந்தாலும் நான் ஒரு கட்சி தலைவர், பாதுகாப்பு குறைபாடு இருக்குது அப்படின்னப்போ அப்போ கூட்டினீங்க வா. இது மிரட்டுற மாதிரி இருக்குது. மிரட்டுறது தான். பிஜேபி எப்படி அரசியல் பண்ணுது இந்தியா பூரா? எப்படிப்பா பண்ணுது? இப்படி 8 எம்பிக்கள் தலைமையிலான குழு அமைச்சாங்க, வந்து ஒன்லி திமுகவை மட்டும் திட்டுறாங்க. இதெல்லாம் நான் எதுக்கு அண்ணன் எதுக்கு உனக்காக செய்யணும்? திரு விஜய் அவர்களாம் ஒரு வார்த்தை கூட மனசு கோன்றா மாதிரி பேசலையே சார். இப்போ அடுத்து திருப்பி இன்னொரு 8 எம்பி அனுப்புகிறாங்க, பார்க்குறியா என்ன ஆகுதுன்னு? இப்போது கோவாவில் 27ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. அங்கே கோவாவில் பிரதான கட்சிகள் 2, ஒன்று காங்கிரஸ், ஒன்று பிஜேபி. 27இல் கோவா தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டியிடப் போகிறோம் என்று இந்தியா கூட்டணியில் இருந்த ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் திரு கேஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார். இது யாருக்கு நன்மை? பிஜேபிக்கா? ஆமாம். இப்போ ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்தால் வலுவாயிடுவாங்க. தூக்கி உள்ளே வச்சாதான் கரெக்டாக வேலை செய்கிறாரா? நம்ம கேட்டு என்ன இது மிரட்டல் இல்லையான்னு கேட்டிய? மிரட்டல் தான். ஆனாங்க சார், இப்போ ரீசெண்டாக அமித்ஷா அவர்கள் திரு விஜய் கிட்ட பேசி உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் நாங்கள் பண்ணுறோம் அப்படி சொல்லியிருக்காங்கல்ல, இசட் பிரிவு கொடுங்க. அதுக்கு அண்ணனுக்கு நன்றி சொன்னீங்களா? காங்கிரஸில் தலைவர் ராகுல் காந்தி கூட பேசுகிறீங்க. இப்போ உங்கள் ஆளை அனுப்பி டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தியை பார்க்குறீங்க. சொல்லுங்கம்மா, நாங்கள் உங்களுக்கு இங்கே பாதுகாப்பு கொடுத்து வேலை வெட்டி இல்லாமல் ஒரு 8 எம்பியை அனுப்பி வண்டையாக திமுகவை திட்ட வச்சுக்கிட்டு இருக்கோம். ஃப்ளைட்டு செலவு மட்டும் என்னாச்சு? கலெக்டர் தான் காரணம் 41 பேர் செத்ததுக்குன்னு எங்கால் பேட்டி கொடுத்தாரா? நீங்கள் ராகுல் காந்திகிட்ட பேசிட்டீங்க. உங்களால் அனுப்பி ஆதவ் அர்ஜுன் அனுப்பி அங்கே காங்கிரஸோட இன்டெலெக்சுவல் செல்லோட தலைவர் திரு பிரவீன் சக்கரவர்த்தியை சந்தித்து பேசி கொண்டிருக்கிறீர்கள். இந்த பிரவீன் சக்கரவர்த்தியை ராகுல் காந்தி கிட்டவே சேர்க்க மாட்டார் என்று நான் கடந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருந்தேன். ஏன் சேர்க்க மாட்டார் என்பதை இப்போது சொல்கிறேன், வெளி உலகமும் தெரிந்து கொள்ளட்டும். ஒரு நாள் அன்றைக்கி எனக்கு பணி இல்லை, அப்போ சேனல்லாம் நடத்தலை, ஒரு 2 வருஷம் ஓய்வில் இருந்தேன். அப்போது திரு பிரவீன் சக்கரவர்த்தி என்னை அழைத்தார். டெல்லியில் உள்ள ஒரு முக்கியமான பத்திரிகையாளரிடம் ஒரு ஆடியோ இருக்கிறது. அந்த ஆடியோ தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் தியாகராஜனுடைய ஆடியோ. நீங்கள் அதை பதிப்பிக்கிறீர்களா என்று கேட்டார். சரி கொடுங்க சார் பார்க்கலாம் என்று கொடுத்தேன். ஒரே இறைச்சலாக இருந்துச்சு அதில். எனக்கு இது என்னது போட்டால் இது என்ன பேசுகிறாங்கன்னு புரியல. அதில் ஏதோ பிடிஆர் குரல் வருது, அது என்னன்றது எனக்கு டீட்டெயிலாக தெரியல என்று சொல்லிவிட்டு சரி சார் பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கேட்டுக்காமல் தூங்கிட்டேன். நான் அன்றைக்கி ஒரு விடுமுறை நாள், ஞாயிற்றுக்கிழமை தான் நினைக்கிறேன். தூங்கிட்டேன். நைட்டு 7 மணிக்கு திருப்பி அழைச்சி நீங்கள் போடுறீங்களா இல்லையா, இல்லைன்னா வேறு சேனலுக்கு யாருக்காவது கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்டோட க்யூரியாசிட்டி. இது ஐயோ நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக கிடச்சது, நம்ம ஏன் வந்து இதாக விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச அப்போ யூடியூப் சேனல் வச்சுருந்த நண்பர்கள்ட்ட அனுப்பிச்சு இதில் நாய்ஸை குறைச்சி கொடுங்கன்னு சொன்னோன்னே அவங்க அப்புறம் நாய்ஸை குறைச்சி கொடுத்தாங்க. எடுத்து போட்டேன் ட்விட்டரில். பத்திக்கிச்சு. அதில் தான் சொல்கிறாரு 30,000 கோடி சம்பாதிச்சிருக்காங்கன்ட்டு. அப்புறம் மறுநாளோ அல்லது அதற்கு அடுத்த நாளோ 2வது ஆடியோ அனுப்பினார். இந்த வாட்டி அது நான் போட்ட டைப்பே பற்றிக்கிச்சது. பெருசாக எடுத்து நிறைய பேர் செய்தித்தாளெல்லாம் மீடியா சேனல்ஸ்லாம் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அப்போ அடுத்த டேப்பை நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2வது ஆடியோவை அண்ணாமலைகிட்ட கொடுத்துட்டேன். அண்ணாமலை சப்டைட்டிலாம் போட்டு அதை ரிலீஸ் பண்ணார். அப்புறம் அது முடிஞ்சிருச்சு. சில காலமாச்சு. அது அவரோட அமைச்சர் பதவியே காவு வாங்கி விட்டது.
நான் ரொம்ப நாளைக்கு வந்து யாரோ ஒரு ஜேர்னலிஸ்ட் இது கிடச்சிருக்கு, ஏன்னா ஐபிகிபி அவனாவது ரெக்கார்ட் பண்ணியிருப்பான், யாராவது போயிருக்கான், அங்கே போயிட்டு இது சர்க்குலேட் ஆகிருக்கும், டெல்லியில் இது மாதிரிலாம் ஃபைல்ஸ் சர்க்குலேட் ஆகும், அது மாதிரி இது நமக்கு வந்திருக்குன்னு நினச்சி நான் அதை மறந்துட்டேன் பெருசுப்படுத்து. பிறகு சில நாட்கள் கழித்து பார்த்தால் ஒரு எனது அருமை நண்பர், அவரது இலக்காலம் மாற்றப்பட்ட பிறகு அருமை நண்பர் திரு பிடிஆர் தியாகராஜனையே சந்திக்க நேர்ந்தது. அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போது அவர் உரையாடி கொண்டிருந்த போது ரொம்ப மனசு உடஞ்சிருந்தார். உண்மையை சொன்னதுக்கு போய் நம்மளை தூக்கிட்டாங்களே, மருமன் ஒரு 30,000 கோடி, மகன் ஒரு 30,000 கோடின்னு சொன்னது தப்பா? பேசி கொண்டிருந்த போது இந்த மாதிரி இந்த டேப் அப்படின்னு சொன்ன உடனே அதை ரெக்கார்ட் பண்ணது பிரவீன் அப்படின்னாரு. எப்படி சார் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டேன். டேட்டை கூட சொன்னார். 27 ஜனவரி இதே டேபிளில் என்னோடு உணவருந்தி கொண்டு என்னிடம் பேசிக்கொண்டே பிரவீன் சக்கரவர்த்தி பதிவு செய்த உரையாடல்னு சொன்னார். நான் நம்பலை. எப்படி ஒரு மனுஷன் இதை செய்ய முடியும்? பிடிஆருக்கும் வேணும். நம்மள மாதிரி ஆட்கள்லாம் நம்ப மாட்டார் அவர். காங்கிரஸில் இன்டெலெக்சுவல் செல்லில் இருக்கிறான்னா இவன் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருப்பான் அப்படின்னு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இல்லாத கதையெல்லாம் சொல்கிறது. இவன் பயங்கர இன்டெலெக்சுவல் இல்லை, ஸோ 2 இன்டெலெக்சுவல் விவாதிக்கிறோன்ட்டு இவன்கிட்ட சொல்கிறது. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்னா பாயில் ஃபோன் ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவான். இது எனக்கு உண்மையிலே ஷாக்குடு. நானும் அவர்கிட்ட திருப்பி கேட்குறேன், எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க நீங்கள்? அவன் தானே எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? பிரவீன் வந்த டேட் இருக்குது, என்னை யார் யாரெல்லாம் சந்திக்க வராங்களோ அது எல்லாத்தையும் குறித்து வைப்பினார். அந்த மாதிரி ஆள் அவர் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கான ஆள், ஆர்கனைஸ்டான, ரொம்ப ஆர்கனைஸ்டான ஆள். காலையில் நீ 10 மணிக்கு பார்க்க போனோன்னா 10 ஆள் வரைக்கும் உன்னை பார்த்தேன்றதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். ஐ ஹாவ் அ ரெக்கார்ட் ஆஃப் ஆல் மை அப்பாயின்மெண்ட்ஸ். இட் இஸ் த சேம் டேபிள் சங்கர். அதில் பேசின ஆடியோவில் எந்த கான்டெக்ட்டில் பேசினது கூட எனக்கு ஞாபகம் இருக்குனாரு. அதற்கு பிறகு காங்கிரஸ் தலைமையிலேருந்து இது லேசாக அரசியல் வட்டாரத்தில் இது எப்படி வெளியில் போச்சுன்னு கசிஞ்ச உடனே இது உளவுத்துறையும் ஒட்டு கேட்கல, வேறு எதுவும் ஒட்டு கேட்கல, இவன் தான் இதை ரிலீஸ் பண்ணுது அப்படி ஒன்றா சுற்றி சோர்ஸுக்கிட்ட வந்துட்டாங்க. ராகுல் காந்தி ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் வருது. ராகுல் காந்தியோட உதவியாளர் சங்கர், யுவர் ஆன் ஸ்பீக்கர், லீடர் இஸ் லிசனிங். எப்படி வந்துச்சு டேப்பு, என்ன கான்டாக்ட்ன்ற சொல்லணும்னு நான் இயல்பாக சொல்லிட்டேன். உண்மையிலே யாராவது ஜேர்னலிஸ்ட்கிட்டேருந்து வந்துருச்சுன்னா அது கதை வேறு. நான் ஜேர்னலிஸ்ட்கிட்டேருந்து வந்து அது உண்மையாக இருந்துச்சுன்னா நான் பிரவீன் பேரை சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா இவர் என் சோர்ஸு, ஆடியோக்கான சோர்ஸ் எனக்கு தெரியாது. பிரவீன் பேரை நான் சொல்லியிருக்க மாட்டேன். இங்கேருந்து வந்துச்சு சார்னு சொல்லியிருப்பேன். பட் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன்னா அது இழிவான செயல். எனக்கு ஒன்றும் தயக்கமே இல்லை. நான் இது மாதிரி ராகுல் கேட்டுக்கிட்டு இருக்காரு, சங்கர் ஸ்பீக்கரில் இருக்கிறாரு, நீ சொல்லுனோடனே நான் சொல்லிட்டேன். இந்த கான்டெக்ட்டில் வந்துச்சு, ஃபஸ்ட்டு டேப் வந்துச்சு, ஒரே இறைச்சலாக இருந்துச்சு, நான் போடல. நைட்டு ஃபோன் பண்ணி இன்னும் நீ போடுறியா, வேறு ஏட்டாவது கொடுவான்னு கேட்டார். நான் நானே போடுறேன்னு சொன்னேன். 2வது டேப்பை நான் அண்ணாமலைட்டு கொடுத்துட்டேன் என்று சொல்லிவிட்டேன். இப்படிப்பட்ட நபரை ராகுல் காந்தி முடிவெடுக்கும் விஷயங்களில் கலந்தாலோசிப்பாரா அல்லது அவர் ஆலோசனைகளின்படி முடிவெடுப்பாரா? இவரைத்தான் விஜய் நம்பிக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு விஜய் அவர்கள்ட்ட ஏதாவது பேசி இப்படி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வெளியிட வாய்ப்பு இருக்குல்ல சார்? இவரைத்தான் விஜய் நம்பிக்கிட்டு இருக்காரு. இவரைத்தான் ஆதவ் ராகுல் காந்தின்னு சொல்லி விஜய்கிட்ட உருட்டிட்டு இருக்காரு. விஜய் எப்படிப்பட்ட முட்டாள்களின் நடுவே சிக்கி கொண்டிருக்கிறார் என்பதை விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரவீன் சக்கரவர்த்தி நான் கூட்டணியை முடிக்கிறேன்னு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறார். ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறது ராகுல் கேட்பாரான்றது ஒன்று இருக்குல்ல. நம்பகத்தன்மை என்ன இழந்திருப்பார்ல சார்? முடிஞ்சு போச்சுமா. அதனால தான் காங்கிரஸ் ஒரு சத்திரம் போல். நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு உள்ளே இருக்கலாம், இல்லைன்னா ரவுடி பாயில் தூக்கி காங்கிரஸ் கமிட்டி தலைவரெல்லாம் போடுவாங்களா? அப்படிப்பட்ட கட்சி அது சார். திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி சார். திரு பிடிஆருக்கு இந்த பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்குது சார்? அது நான் கேட்ட போது ஹீஸ் எ கிராக் பாட்டு. அது என்னென்னா, அடுத்த 24 தேர்தலில் கூட்டணி அமைச்சரவை ஏற்படுமா, அந்த கூட்டணி அமைச்சரவையில் திரு தியாகராஜனோட நான் இதே கேள்வி நான் அவர்கிட்ட கேட்டேன். சார் அந்தளவுக்கு உங்களுக்கு என்ன சார் சம்மந்தம், இது ஏன் சார் பண்ணணும், இதை பண்ணிட்டான் எதுக்கு சார் ரிலீஸ் பண்ணணும் என்று கேட்டபோது அவர் ஒரு தேதி சொன்னார். என்னால் அது கடைசி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அதோட அந்த லாஜிக் எனக்கு புரியல. 24 கூட்டணி அமைச்சரவை ஏற்படும், யூபிஏ கவர்மெண்ட் மாதிரி கவர்மெண்ட் ஏற்படுமா, அப்போது யார் நிதியமைச்சர் என்று ஆலோசிக்கப்படும் போது பிடிஆர் நிதியமைச்சர் ஆகிடுவாரான். ஆனால் பிடிஆருக்கு பதிலாக இவன் தான் நிதியமைச்சராக தகுதியான நபரான். அதனால் இப்படி ஒரு இது பண்ணி பிடிஆரை காலி பண்ணி விட்டோன்னா நாம் நிதியமைச்சர் ஆகிடலான்ட்டு பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு எண்ணமா. எவ்வளோ அறிவு பாருங்களேன் இவனுக்கு. தோக்குற ஜெயிக்கிற இதெல்லாம் உடுப்பா. அன்னைக்கு இதை பற்றி யோசிக்க வேண்டியதானே அப்படியான ஒரு பேச்சு வரும்போது. ஏன்பா ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டுன்னு இருக்கிறாரு, எப்போவுமே சாப்பிட்ற கையை கடிக்கக்கூடாது தம்பி. டோன்ட் பைட் தி ஹேண்ட் தட் ஃபீட்ஸ் யூ. என்னப்பா மனுஷனே. இது காங்கிரஸில் மேல்மட்ட தலைவர்கள் ராகுல் காந்தி உட்பட தெரியும் இது. அப்போ உன்னை எங்கே வச்சுருப்பாங்க? காங்கிரஸ் எப்படிப்பட்ட கட்சின்னா, நீ ஏதாவது கத்தின்னு கடை. பெரிய கட்சிகள் எல்லாமே அப்படி தான். அண்ணாமலை ஊர் பூரா சொத்து வாங்கி போட்டிருக்கிறது. அவரோட பினாமி பாலாஜி உத்தம ராமசாமி பெயரில் கோவையில் பல கோடி ரூபாய்க்கு டிசம்பரில் சொத்துக்களை வாங்கியது. இதெல்லாம் பிஜேபிக்கு தெரியாதா? எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க? எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? உன்னை துரத்தி விட்டா எங்கே போவ? எதுக்கு கட்சிக்கு போவ?
பிரவீன் சக்கரவர்த்தி துரத்தி விட்டா வேறு கட்சிக்கு போகத்தானே செய்வார். அதுக்கு பதிலாக இங்கே நீ பாட்டுக்கு இருப்பாஸ், நீ தான் இன்டெலெக்சுவல் பிரிவு தலைவர்னா அவன் பாட்டுக்கு ஏதாவது உருட்டிக்கிட்டு கிடப்பான்லங்க. இது யாருக்கும் தெரியாமல் இல்லை. பிரவீன் சக்கரவர்த்தி நினச்சிட்டு இருப்பார். பிரவீன் சக்கரவர்த்தி அந்த நிகழ்ச்சியை பார்த்து தான் நான் ராகுல் காந்தி கிட்ட உண்மையை சொல்லிட்டேன்ற விஷயத்தை அவர் இதை பார்த்து தான் தெரிந்து கொள்ள போகிறார். அதோட நம்பரில் பிளாக் பண்ணிட்டார், வரவே இல்லை. அது கொடுத்துட்டு அவர் பர்பஸ் சர்வ் ஆகிடுச்சு, பிடிஆர் டேமேஜ்டு. இந்த மாதிரி நபர் யாருன்றது, அதுவும் ராகுல்லாம் வந்து ரொம்ப பியூராக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு அரசியலில் கூட இப்படிப்பட்ட கேரக்டர் கிட்ட சப்பாரா. அந்த பிரவீன் சக்கரவர்த்தி நான் உங்களை காங்கிரஸோடு கூட்டணி அமைக்க உதவுகிறேன், ராகுல் காந்தி கிட்ட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதை நம்பி விஜய் முடிவெடுக்கிறார் என்றால் விஜயின் தலையெழுத்து என்ன ஆக போகிறது என்பதை நான் விஜயின் ஊகத்திற்கே விட்டு விடுகிறேன். எப்போவுமே வந்து டோன்ட் பிளேஸ் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் என்று சொல்வார்கள். இதான் அரசியல். எல்லா ஆப்ஷனையும் ஓப்பனாக வச்சுக்கணும்.